Hello friends, welcome to Bits of Me. This video is sponsored by Gen Reviews. Please visit www.genreviews.online. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 தேங்காய் பதையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வெறும் வாணல்லையே நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அந்த தேங்காயையும் அதிலே போட்டு நல்லா வறுத்துக்க விடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 தக்காளி. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா. எல்லாத்தையும் மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். மஷ்ரூம் கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த மஷ்ரூமையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா அந்த மசாலாவோட நல்லா மஷ்ரூம் பைண்ட் ஆகட்டும். நல்லா மசாலாலாம் நல்லா அதில் இறங்கிருச்சு இப்போது மஷ்ரூமில். இப்போ அந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 முந்திரி பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். மஷ்ரூமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது. அதனால் இதை அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம், முந்திரி பேஸ்ட். நல்லா இப்போ கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நல்லா எல்லாம் எண்ணெய் தெரிஞ்சு நல்லா வந்திருக்கு குருமா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.